காவிரி டெல்டா பாசனத்துக்காக மேட்டூர் அணையில் இருந்து நாளை தண்ணீர் திறக்கப்படுகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை மலர் தூவி தண்ணீரை திறந்து வைக்கிறார். இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் குமரேசன் இணைக்கிறார். குமரேசன், விவரங்கள். அதாவது தமிழகத்தின் முக்கிய நீராதாரமாக விளங்கக்கூடியது இந்த மேட்டூர் அணை. காவிரியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள இந்த மேட்டூர் அணையிலிருந்து தான் காவிரி டெல்டா பாசனத்திற்காக ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 12ஆம் தேதி தண்ணீர் திறந்து விடப்படுகிறது. அதாவது தண்ணீரின் இருப்பை பொறுத்து ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறந்து விடப்படுகிறது. அந்த வகையில் தான் நீரின் இருப்பு என்பது தற்போது 114 அடியாக இருப்பதின் காரணமாக தமிழ்நாடு முதலமைச்சரிடம் விவசாயிகள் வைத்த கோரிக்கையின்படி அந்த சரியான நேரத்தில் ஜூன் 12ஆம் தேதி நாளை தண்ணீர் திறந்து விடப்பட இருக்கிறது. இதற்காக தான் தமிழ்நாடு முதலமைச்சர் இன்று மாலை அவர் ஈரோட்டில் இருந்து மேட்டூருக்கு வர இருக்கிறார். அந்த வகையில் தான் மேட்டூரில் ஒரு சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. கடல் போல் காட்சியளிக்கக்கூடிய அந்த மேட்டூர் அணையின் காட்சியை தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த மேட்டூர் அணை என்பது 67 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட மேட்டூர் அணையாகும். இதில் 93.4 டிஎம்சி தண்ணீரை தேக்கி வைக்க முடியும். அந்த வகையில் தான் காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் மற்றும் கர்நாடகாவில் பெய்யும் மழையை கொண்டு இந்த மேட்டூர் அணைக்கு தண்ணீர் வருகிறது. இவ்வாறு வரக்கூடிய தண்ணீர் இந்த மேட்டூர் அணையில் இருப்பு வைக்கப்பட்டு பின்னர் காவிரி டெல்டா பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. குறிப்பாக மேட்டூர் அணையின் மூலம் 12 காவிரி டெல்டா மாவட்டங்கள் பயன்பெறுகிறது. 17.15 லட்சம் ஏக்கர் பாசன வசதி பெறுகிறது. ஆண்டுதோறும் ஜூன் 12ஆம் தேதி இந்த மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டு ஜனவரி 28ஆம் தேதி வரை டெல்டா பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. குறிப்பாக குறுவை, சம்பா, தாளடி ஆகிய 3 பருவ பயிர்களுக்கும் 230 நாட்களுக்கு 330 டிஎம்சி தண்ணீர் தேவைப்படும். அந்த அளவில் அந்த மேட்டூர் அணையில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீரின் நீரை பொறுத்து இந்த டெல்டா பாசனத்திற்காக தண்ணீர் திறந்து விடப்படுகிறது. அந்த வகையில் நாளை சரியாக காலை 9 மணி அளவில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மேட்டூர் அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்காக தண்ணீரை திறந்து வைக்க உள்ளார். நாம் தற்போது இருக்கக்கூடிய இந்த வலது கரையில் உள்ள மேல்மட்ட அந்த மதகு பகுதியில் இருந்து தான் தண்ணீரை திறந்து விட இருக்கிறார். இங்கிருந்து அந்த மின் விசை மூலமாக அவர் பொத்தானை அழுத்தி கதவுகளை திறந்து தண்ணீரை வெளியேற்றிருக்கிறார். குறிப்பாக முதல் கட்டமாக 3000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படும். அதனைத் தொடர்ந்து படிப்படியாக 5000 கனஅடி தண்ணீர், 8000 கனஅடி தண்ணீர் என இரவில் 12000 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட இருக்கின்றது. இதனால் அதாவது காவிரி டெல்டா விவசாயிகள் குறிப்பாக திருச்சி, தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட 12 மாவட்ட விவசாயிகளும் ஒரு மகிழ்ச்சியில் ஆழ்ந்திருக்கிறார்கள். அந்த வகையில் தான் ஜூன் 12ஆம் தேதி சரியாக இந்த தண்ணீர் திறக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த அணை கட்டப்பட்டு 92 ஆண்டுகளில் 20வது முறையாக இந்த குறிப்பிட்ட தேதியான ஜூன் 12ஆம் தேதி நாளை தண்ணீர் திறந்துவிடப்பட இருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர்கள் தங்கள் பொற்கரங்களால் மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீரை திறந்து வைக்க வர இருக்கிறார். இதற்காக அவர் இன்று காலை சென்னையிலிருந்து கோவை விமான நிலையத்திற்கு வந்து பின்னர் கோவையில் இருந்து திருப்பூர் மற்றும் ஈரோடு பகுதியில் வந்து விவசாய கண்காட்சி பார்வையிட்டு விட்டு அங்கு தங்கி இருக்கிறார். சரியாக 5 மணி அளவில் ஈரோட்டில் இருந்து மேட்டூர் வர இருக்கிறார். இதற்காக ஈரோடு சேலம் மாவட்ட எல்லையான பெரும்பள்ளம் என்ற இடத்தில் அவருக்கு ஒரு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்படுகிறது. குறிப்பாக 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட திமுக தொண்டர்கள் அங்கு கூடி அவருக்கு வரவேற்பு அளிக்கிறார்கள். அதாவது சேலம் மத்திய மாவட்டம், சேலம் மேற்கு மாவட்டம், சேலம் கிழக்கு மாவட்டம் ஆகிய 3 ஒருங்கிணைந்த சேலம் மாவட்ட மக்கள் ஒன்று திரண்டு வந்து அவருக்கு வரவேற்பு அளிக்கிறார்கள். அந்த வகையில் தான் அந்த வரவேற்பு நிகழ்ச்சி பெரும்பள்ளத்தில் தொடங்கி மேட்டூர் வரை ஒரு 11 கிலோமீட்டர் தூரத்திற்கு அதாவது அவர் நடந்தே வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. மக்கள் திரண்டு நின்று அவருக்கு வரும் வழியில் எல்லாம் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கிறார்கள். இது மட்டுமில்லாமல் அந்த இடைப்பட்ட பகுதியான நடுவம்பட்டி என்ற இடத்தில் தனியார் ஒரு மண்டபத்தில் அங்கு அதாவது திமுக நிர்வாகிகளை சந்திக்க இருக்கிறார். சுமார் 1 மணி நேரம் திமுக நிர்வாகிகளை சந்திக்க இருக்கிறார். அந்த திமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் ஒன்றிய செயலாளர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் பங்கேற்கிறார்கள். அதாவது வரக்கூடிய தேர்தலை எப்படி எதிர்கொள்வது என்பது குறித்தும் அந்த கூட்டத்தில் பேச இருக்கிறார். இந்த நிலையில் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சரியாக 5 மணி அளவில் மேட்டூரை நோக்கி அதாவது ஈரோட்டில் இருந்து மேட்டூருக்கு வர இருக்கிறார். இதற்காக சிறப்பான வரவேற்பு அளிக்க அவருக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த வகையில் தான் நாளை காலை சரியாக 9 மணி அளவில் அதாவது இந்த மேட்டூர் அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிடப்பட உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.